எண்ணெய் கடாயில் எண்ணெயை சேர்த்துடலாம். வீல் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நல்லா பொரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே அந்த வீல் சிப்ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம். அப்போ என்ன ஆகணும்னா கொஞ்சம் ஈரம் அதில் இருந்தாலும் அது அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் வீல் சிப்ஸ் கருகாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் ரொம்ப காயணும்னு அவசியம் கிடையாது, மீடியமாக காய்ஞ்சிருந்தால் போதும். இப்போ பாருங்கள், அந்த வீல் சிப்ஸ் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு முறை 2 முறை கலந்து விடலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக அந்த பொரிஞ்சு வரும். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும் போதே இந்த வீல் சிப்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை 2 முறை கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான், பொரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். உண்மையாகவே இப்படி செஞ்சால் வருமா? கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் ஹீட்லேயே போட்டால் தான் அது கருகாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ வீல் சிப்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும், அப்போ எடுத்துடலாம். எல்லாரும் வீட்டுக்கு வீல் சிப்ஸ் வாங்கின்னு போகலாம், வறுத்து சாப்பிட்லான்னு ஆசாசியாக வாங்கின்னு வருவாங்க. ஆனால் என்ன ஆகுனா, அவங்க நல்லா காஞ்சிக்கிற எண்ணெயில் போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிடும். வீல் சிப்ஸ் பொரியாது. இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு இருக்கு ஸ்டவ்வு. வீல் சிப்ஸ் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 2 முறை கலந்து விட்டுடலாம். எப்பா இப்பயும் நம்ப மாட்டிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃபில் தானே இருக்குது, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கா. வீல் சிப்ஸை உள்ளே சேர்த்தாச்சா எண்ணெயில், 2 முறை கலந்து விட்டாச்சா. இப்போ பாருங்கள், பொரிய ஆரம்பிக்க போகுது. நவுந்து போடி எண்ணடி, நவுந்து போன்ட்டேன். அவ்வளோதான்ப்பா, வீல் சிப்ஸ் நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாமா? அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.